ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான மீன் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இதுக்கு பயன்படுத்தியிருக்க மீன் சூரை மீன். இது ஒரு முழு மீனை நான் பெரிய பீஸாக 4 பீஸ் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வத்தல் தூளும் மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மீன் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு மண் சட்டியில் தண்ணீர் ஊற்றி அதை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணீர் நல்லா கொதிச்சாச்சு. இனி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை இந்த வெந்நீரில் போட்டுடலாம். தண்ணீரில் கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மீன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த மீன் துண்டுகளை திருப்பி போட்டுடலாம். மீன் நல்லா குக் ஆயாச்சு. இனி இந்த பாத்திரத்தில் இருந்து மீனை எடுத்துடலாம். மீன் நல்லா ஆறுனதும் அதில் இருந்து தோல் முள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பொடி பொடியாக உதிர்த்து எடுத்து வச்சிடலாம். 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிடலாம். இந்த மீன் புட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். 5-6 பல்லு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் போட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம மீனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்தில் உப்பு போடலை, அதனால் உப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் வத்தல் தூள் சேர்த்துக்கிடுங்க. இதுக்கு வேறு எந்த பொடியுமே சேர்க்க போகிறதில்ல. இது இவ்வளவு தான். இந்த மாதிரி பொடி பொடியாக உதிர்த்தி வச்சுருக்கேன் மீனை. இந்த மீனையும் நம்ம வெங்காயத்துக்கூடையே போட்டுடலாம். இந்த மீன் புட்டுக்கு சூரை மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் முள்ளே அதிகமாட்டி இருக்காது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சூரை மீனில் ரொம்ப ஸ்மெல்லும் வராது. அதனால் இந்த மீன் புட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெயிலேயே சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு கிடக்கட்டும். சில நேரம் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய மீன் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம மீன் கறி, வறுத்தரைச்ச கறி, பச்சைக்கறி, மிளகு கறி இந்த மாதிரி தான் நம்ம வச்சு சாப்பிடுவோம். இதே போலையும் சில நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். எல்லாமா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபைனலாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லிக்கீரையும் தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வர அடுப்பில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான மீன் புட்டு இது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.